जय जय माई राधा कृष्ण माई जय जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। जगतमाते राधे कृष्ण माई की जय। राधे कृष्ण राधे कृष्ण राधे राधे कृष्ण। நம்ம இப்போ கோவர்தனகிரி பாதையில் ரொம்ப 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 முக்கியமான இடம் ராதா குண்டு ஷியாம் குண்டு, அதாவது ராதா குலம் ஷியாம குலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு குலம். அந்த குலத்தை நம்ம தரிசிக்கிறதுக்காக தான் போகிறோம். இந்த இரண்டு குலங்களும் ராதா குண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது சாட்சாத்து ராதாராணியே உருவாக்கிய ஒரு குலம். அது பக்கத்திலே இருக்கக்கூடிய ஷியாம் குண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணபெருமான் உருவாக்கிய குண்டு குலம் ஷியாம குலம் அப்படின்னு பேர். ஸோ ராதா குண்டு அண்டு ஷியாம் குண்டு, இந்த இரண்டு குலங்களையும் தரிசனம் பண்ணாலே அவ்வளோ பாக்கியமாக. ராதையும் கிருஷ்ணனும் உருவாக்கிய குலங்கள், இந்த குலங்களில் ஸ்நானம் பண்ணாலே அவ்வளோ பாக்கியம். இந்த இரண்டு குலங்களும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், அனுபவிக்க போகிறோம். இது நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபுவால் தான் இந்த இடங்களெல்லாம் கண்டறியப்பட்டு இன்றைக்கி நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதோ இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இரண்டு குலம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு குலம். இந்த ஒரு குலம் வந்து ஷியாம் குண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய குண்டம், அதாவது ஷியாம் சாட்சாத்து கண்ணபெருமானே உருவாக்கிய ஒரு குலம் இது. இன்னும் கொஞ்சம் தூரம், இந்த செவுறு கொஞ்சம் மறைக்கிறதுனால உங்களுக்கு தெரியல, ஸோ கொஞ்சம் தள்ளி நம்ம பயணப்பட்டோம் அப்படின்னா இன்னொரு பக்கத்தில் இன்னொரு குலம் இருக்கும். அந்த குலம் வந்து ராதா குண்டு, ராதை உருவாக்கிய ஒரு குலம். இதோ இப்போ வரப்போகிறது. இப்போ நீங்கள் கண்டறிந்து இரு கண்களால் தரிசனம் செய்து கொள்ளலாம். ராதை உருவாக்கிய ஒரு குலம், கிருஷ்ணர் உருவாக்கிய ஒரு குலம். ஏன்ப்பா இந்த குலங்களை உருவாக்கியிருக்காங்க, இதுக்கு என்ன ஒரு லீலை நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு அதி அற்புதமான ஒரு லீலையை வந்து அடியேன் சொல்கிறேன். இந்த லீலை எல்லாம் அதி அற்புதமானது. இதோ பாருங்கள், இதோ ஒரு குலம் இருக்கா, இது வந்து ராதா குண்டு. இதோ பாருங்கள், ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. ராதையினுடைய திவ்யமான மங்களமான பாதங்கள் கூட இங்கே உண்டு. ஸோ அதையும் நீங்கள் தாராளமாக தரிசிக்கலாம். இப்போ உங்களுக்கு ராதா கிருஷ்ண பாதங்களை வந்து அடியன் தரிசனம் பண்ண வைக்கிறேன். ஸோ அந்த பாதங்கள் எல்லாம் வந்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம். முதல்ல இந்த சரித்திரத்தை அடியன் சொல்கிறேன். ஒரு முறை இந்த சைடில் ஒரு காளை உருவம் தாங்கிய அரிஷ்டாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன். அந்த அசுரனை நம்மளுடைய எம்பெருமானாகிய கண்ணபெருமான் வதம் செஞ்சிருவார். வதம் செஞ்ச உடனே காளை அப்படின்றது கோமாதா தானே. ஸோ அந்த பாருங்கள், ராதா கிருஷ்ணனுடைய திருவடிகள். ராதே கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. அப்படி அரிஷ்டாசுரன்னு சொல்லக்கூடிய அசுரன் காளை உருவத்தில் வந்து, ஏன்னா நிறையா கோபாலகிருஷ்ணன் வந்து இந்த இடங்களெல்லாம் வந்து பசுக்களை மேய்த்திருக்கான். ஆகையினால கண்ணனை வந்து எப்படியாவது கொல்லணுன்றதுக்காக இந்த இடத்துல அரிஷ்டாசுரன்னு சொல்லக்கூடியவன் அதே காளை உருவம் கோமாதா உருவம் எடுத்துகிட்டு வந்து கண்ணனை எப்படியாவது கொன்னுவிடணும்னு வந்திருக்கார். பார்த்தார் கண்ணன், பிடித்தார், ஓங்கி அடித்தார், வதம் செய்து விட்டார். அவ்வளோதான். இதை பார்த்தால் ராதை. பார்த்த உடனே, கண்ணா கிட்ட வராதரா, டே என்னை தொடாதரா, நீ வந்து பாவம் பண்ணிட்ட. என்னதான் ஒரு அசுரனாக இருந்தாலும் அவன் எந்த உருவத்தில் வந்தான், கோமாதா உருவத்தில் தானே வந்திருக்கான். ஒரு கோமாதா உருவத்தில் வந்து கொன்ன பாவம் உன்னை தொத்திட்டுச்சுரா. நீ வந்து என்ன பண்ணுற, போய் ஸ்நானம் பண்ணிட்டு வா. எவ்வளவோ பெரிய புனிதமான நதிகள் எல்லாம் குளித்தாலும் உன்னுடைய பாவமோ அந்த நதிகள் எல்லாத்துலேயும் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே கண்ணபெருமான் எங்கே போவார். பார்த்தார் கண்ணன். என்ன பண்ணாருன்னா, இந்த இரண்டு குளங்களும் முன்னாடி கிடையாது, தரையாக தானே இருந்தது. தன்னுடைய சுண்டு விரலால் ஒரு ஓங்கி கீழே ஒரு குத்து குத்துனார். முடிஞ்சுது. இவ்வளோ பெரிய குளம் ஒன்று உருவாச்சு. கண்ணன் வந்து உருவாக்கிட்டார் ஒரு குளம். இப்போ ராதை வந்து என்ன பண்ணிட்டாள் அப்படின்னா, ஓ உன்னால் மட்டும்தான் குளத்தை உருவாக்க முடியுமோ, என்னாலையும் தான் நான் குளத்தை உருவாக்குவேன் அப்படின்ன உடனே
என்னாச்சு அப்படின்னா, ராதை அவர்களுடைய தோழிகள் எல்லோரும் சேர்ந்து தன்னுடைய வளையலால் இந்த இடத்த கீறியே இன்னொரு குளம் உருவானுச்சான். கீறி பள்ளமாக்கிட்டாங்க. கண்ணன்ட்ட சொன்னாங்களாம், அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தமெல்லாம் இங்கேயும் வரட்டும் அப்படின்னாலாம் ராதை. அப்படியே ஆகட்டும்னாராம் கண்ணன். அதுலேயும் ஒரு லீலை. இப்போ ராதா, இப்போ நான் இந்த குளத்தில் இறங்கி குளிச்சுட்டேன், என் பாவம் போச்சு. அந்த காளையை நான் கொன்ன நீ பார்த்த பற்றியா? அந்த பாவத்தை நீ எந்த குளத்தில் குளிச்சு நீ பாவத்தை போக்கிப்ப அப்படின்னு கிண்டல் பண்ண. அப்போ தான் அந்த வளையலால் இந்த இன்னொரு இடத்த நோண்டி ஒரு பள்ளமாக்கும் பொழுது கண்ணபெருமான் என்ன பண்ணுவார்னா, இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் எல்லாம் அப்படியே இன்னொரு இந்த ராதையினால் உருவாக்கப்பட்ட இடத்துல நீரை நிரப்புனாராம் கண்ணபெருமான். அப்படி உருவானது தான் இந்த ராதா குண்டு ஷாம் குண்டு. அசுரன் அரிஷ்டாசுரன்னு சொல்லக்கூடிய அந்த அசுரனால தான் இந்த இடம் நமக்கு கிடைச்சது. ராதையும் கிருஷ்ணனும் உருவாக்கிய அதி அற்புதமான 2 குளங்கள். ராதா கிருஷ்ண நாமத்தை இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு நம்ம ஜபம் செய்து இந்த இடங்களில் இந்த 2 குளங்கள்லையும் நம்ம ஸ்நானம் செய்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ராதா கிருஷ்ண இந்த திருவடிகளை மானசீகமான முறையில் நம்முடைய ஹிருதயத்தில் ஏந்தி கொண்டு வாக்கில் ராதா கிருஷ்ண நாமம், ஹிருதயத்தில் ராதா கிருஷ்ண ஸ்வரூப தியானம், இதெல்லாம் யாரால் கிடைச்சிது அப்படின்னா குருநாதரால் கிடைச்சிருக்கு. அந்த குருநாதனுடைய நாமஸ்மரணையும் இந்த ராதா கிருஷ்ணருடைய நாமஸ்மரணையும் ராதா கிருஷ்ண ரூப தியான ஸ்மரணையும் சதா நம்மளுடைய ஹிருதயத்தில் உண்டாக்கும்படியான ஒரு அதி அற்புதமான ஒரு இடம்தான் இந்த ராதா குண்டு ஷியாம குண்டு. இந்த 2 இடம் ஒரு முறை இந்த இடங்களெல்லாம் காணா போயிட்டு, எல்லாம் நிறையா செடி கொடி எல்லாமே சூழ்ந்துட்டு, இந்த குளமே இல்லை. ஒரு காலத்தில் எல்லாம் மாறி போயிட்டு இந்த இடத்த எப்படி சைத்தன்ய மகாபிரபு கண்டுபிடிச்சார் அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு அப்படின்றவர் சாட்சாத்து கண்ணனே. கண்ணனுக்கு ஒரு ஆசையாம், துவாபரயுகத்தில் வாழ்ந்தார்களே நம்ம கண்ணன், ராதை எப்படி பக்தி பண்ணுறா, அதை போல் நானும் அவளை போலவே பக்தி பண்ணணுன்றதுக்காகவே ஒடிசா மாநிலத்தில் பூரி ஜெகநாதர்னு நம்ம சொல்கிறோமே, அந்த ஜெகநாத சேத்திரத்து பக்கத்தில் ஒரு சேத்திரத்தில் அவதரித்தாராம் கண்ணபெருமான். அவதரித்து எண்ணற்ற லீலா வினோதங்கள் பிறந்ததுலேருந்தே அந்த வீட்டில் அவர் பண்ணியிருக்கார். யார்? சைத்தன்ய மகாபிரபு. அப்புறம் காலங்கள் ஓட சமயங்கள் மாற சந்நியாசியம் ஏற்றுக்கொண்டார். பிருந்தாவன யாத்திரை, மதுரை யாத்திரை, ராமேஸ்வர யாத்திரை, எல்லா இடங்களுக்கும் யாத்திரை போயிருக்கார் நம்மளுடைய சைத்தன்ய மகாபிரபு. அப்படியாக இந்த பிருந்தாவன யாத்திரைக்கு முதல்ல வரார். அவர் ஆல்ரெடி கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஒரு ஸ்வரூபம். அது உணர்ந்தவங்களுக்கு நல்லா புரியும், புரியாதவர்களுக்கு புரியாது. இந்த பிருந்தாவனத்தில் அவர் உள்ள என்ட்ராகும் பொழுதே கிருஷ்ணஸ்வரூபமாகவே அவர் மாறிக்கொண்டார். கிருஷ்ணஸ்வரூபமாக மாறிட்டா என்ன ஆகும் அடுத்து அப்படின்னா, இந்த பிருந்தாவனத்தில் நுழைந்தார். ராதையினுடைய ஞாபகம் அப்படியே அவரோட தொத்தி கொண்டதான். ஒவ்வொரு இடங்களுக்கும் ஓட 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 ஆரம்பிச்சிட்டார். நிறைய இடங்களுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டார். பிருந்தாவனத்தில் இந்த யமுனா நதி கரையில் தான் காளிங்க நர்த்தனம் புரிஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவேசம். ஸோ அப்புறமா அந்த இடத்த கண்டுபிடிச்சி அந்த இடத்த புனருத்தாரணம் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் என்னென்னா இம்லித்தலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். ராதையினுடைய காலில் ஒரு புளியங்கொட்டையினுடைய ஓடு கிழிச்சு லைட்டாக அவளுடைய அந்த அலங்காரமெல்லாம் செதஞ்சு போயிட்டு கவலையில் உட்காந்துட்டா பாவம் நம்மளுடைய ராதை. அந்த இடங்கள்லாம் ஞாபகம் வந்துட்டான் நம்ம சைத்தன்ய மகாபிரபுக்கு. அப்புறம் என்னென்னா ஒரு இடமா பிருந்தாவனம் சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள், அடுத்து பர்சானாவில் இருக்கக்கூடிய இடங்கள், அடுத்து மதுராவில் இருக்கக்கூடிய இடங்கள், ஒவ்வொரு இடத்துக்கும் போகும் பொழுதெல்லாம் கிருஷ்ணருடைய ரூபமாகிய சைத்தன்ய மகாபிரபுவுக்கு ராதையினுடைய ஞாபகமும் தன்னால் ஏற்பட்ட லீலா விபூதி இடங்கள் எல்லாம் ஞாபகம் வர ஒவ்வொரு இடத்தையும் தன் சீடர்களுக்கு சொல்லி ஒவ்வொரு இடங்களையும் உருவாக்கி தந்தாராம் நம்மளுடைய சைத்தன்ய மகாபிரபு. அப்படியாக இந்த இடத்துக்கு வரும் பொழுது தான் இந்த இடத்த பார்த்தாராம். 2 பக்கமும் குளம் இருந்த அடையாளமே இல்லையா, அந்த இருந்த அடையாளமே இல்லாமல் போயிட்டான். அந்தளவுக்கு இருந்திருக்கு. அப்போது பிருந்தாவனம் காடெல்லாம் மண்டி போய் கிடந்திருக்கு. இந்த இடம்லாம் அப்போ இந்த மாதிரி இல்லையாம். சைத்தன்ய மகாபிரபுவுக்கு ஒரு ஆவேசம் வந்துட்டு
பக்கத்தில் ஒரு காடாக தான் இருந்திருக்கு, இந்த மாதிரி குளங்கள்லாம் இல்லை. குளம் இருந்தார் போல ஒரு பாவத்தில் விழுந்துட்டார் கீழே. குளம் இருந்தால் போல் ஒரு பாவத்தில் கீழே விழுந்துட்டார். இங்கே தான் ராதா குண்டு, இதுதான் ஷியாம குண்டு, இது ராதை உருவாக்கினா இதை நான் உருவாக்கினேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாவத்தில் ஒரு ஆவேசத்தில் தன் சீடர்களெல்லாம் சொல்ல 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 இந்த இடங்கள் எல்லாவற்றையுமே அவருடைய சீடர்களை கொண்டு புனருத்தாரணம் செய்யப்பட்டு நமக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் கிருஷ்ணன் தான் இந்த இடங்களுடைய வியாபகத்தன்மையை நமக்கு கொடுக்க முடியும். அதே ராதா ராணியினுடைய பரம கிருப்பை இல்லை அப்படின்னா இதெல்லாவற்றையும் பார்க்கறது அப்படின்றது கிடைக்கவே கிடைக்காது. இதெல்லாவற்றையும் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம்னா சைத்தன்ய மகாபிரபுவுக்கு நம்ம அனந்த கோடி நமஸ்காரங்களை செய்து கொள்ளணும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம சைத்தன்ய மகாபிரபுவை ஸ்மரணை பண்ணியிருக்கோம். இங்கே ராதே கிருஷ்ணான்ற நாமத்தை சொன்னோம். இப்போ என்னென்னா அந்த சைத்தன்ய மகாபிரபு ஒரு மகாமந்திரத்தை இந்த தேசத்துக்கு கொடுத்துருக்கார். அதையும் இப்போ ஒரு 3 முறை நம்ம சொல்வோமா? ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த நாமத்தை தான், இந்த மகாமந்திரத்தை தான் சைத்தன்ய மகாபிரபு இந்த தேசத்துக்கே தந்தார். நம்மளாவது இன்றைக்கி இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணான்னு சொல்கிறோம். சைத்தன்ய மகாபிரபு இருக்காரே, ராதையினுடைய நாமத்தை சொல்லவே முடியலையாம். ஹரே ராம்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே மூர்ச்சையாக கீழே விழுந்துருவாராம். அவருடைய பக்தி அப்பேற்பட்டது. பகவானுடைய சொரூபம் இல்லையா? பக்தினா இப்படி தான் இருக்குன்றதுக்காக அவர் அடையாளம் எப்படி பக்தி இருக்கணுன்றதை சொல்லிக் கொடுக்க வந்த மகாத்மா இல்லையா? ஆகையினால் அந்த மகாத்மா மூலமாகத்தான் இன்றைக்கி நமக்கு இந்த இடங்களெல்லாம் கிடைச்சிது. அவருடைய பரம சீடர், அதில் ஒரு பக்தர் இங்கு அமர்ந்து கொண்டு இந்த இடங்களெல்லாம் பாதுகாத்து வரார் இன்றைய அளவும். புரியுதுங்களா? ஆகையினால் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நீங்கள் கட்டாயம் ஜென்மா எடுத்திருக்கோம், மனுஷ ஜென்மா. ஒரு முறையாவது இங்கெல்லாம் ஸ்நானம் செய்து அந்த ராதா கிருஷ்ண அந்த பக்தியில் திளைத்து நாமத்தை சொல்லி குருநாதருடைய அந்த அனுகிரகத்தை பெறணும் அப்படின்றத அடியேன் பூர்வமாக சொல்லிக்கிறேன். அடுத்த இடங்களை நம்ம அடுத்தடுத்து அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.